நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்து தேவ சித்தமானவர்கள் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்தாவியானவர் என்ன பேசுகிறாரோ அந்த காரியங்களை நாம் தியானிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய அவருக்கும் ரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தினால மீண்டும் ஒரு முறை நல்வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு பின்னால் நிறைய ஜனங்கள் மொண்டி அடித்து கொண்டு போனாங்க. அற்புதங்கள் வேணும், அதிசயங்கள் வேணும் அப்படின்னு போனாங்க. ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, அப்பம் பசித்ததினாலே என்னை தேடுகிறீர்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னார். ஸோ அற்புதம், அதிசயம், இந்த மாதிரி மாம்சத்துக்குரிய அழிவுக்குரிய காரியங்களுக்கு ஜனங்கள் திரளாக ஓடுறாங்க. நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பல சூழ்நிலையில் சுற்றுறது, எவ்வளவு ஜனங்கள் தத்தளிப்பால் ஓடுறாங்க. நாங்களும் நிறைய சந்திக்கிறோம். ஆனால் தேவ சித்தம் செய்கிற எல்லைக்குள்ளே வர்றவங்க ரொம்ப சுருங்கிடுவாங்க. அதனால தான் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்பட்டவர்கள் சொல்கிறது ஒரு சின்ன கூட்டமாக தான் இருப்பாங்க. இது சபையில் எல்லாம் நாங்கள் அனுபவப்படுற ஒரு விஷயம். ஆனாலும் எல்லாரும் தேவ சித்தம் செய்து தேவ மகிமையை நாம் விரும்புகிறோம், ஆசைப்படுகிறோம், பிரயாசப்படுறோம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன மாதிரி அநேகரால் கூடாமல் போகுமா, அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வகை தேடுங்க, அநேகரால் கூடாமல் போகும். ஏன்னா அது முன்னால் வரது, அப்படியே சொல்கிறேன். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம், இந்த மாதிரியான உலக கவலைகள் எல்லாம் நெரிக்கிறதுனால பலன் கொடாமல் போகிறாங்க. சில பிரசங்கெல்லாம் கேட்பாங்க, ஆனால் பலன் கொடாமல் பின்வாங்கி போகிற அனுபவங்கள் உண்டு. எப்படி இருப்பினும் கிறிஸ்துவின் சபையை அதுக்குரிய தரத்தோடு நடத்த வேண்டிய கடமை ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகி எங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அது 2 3 எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். தகுதி உள்ளவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுவார்கள். அநேகர் தங்களை கெடுத்துக்கொண்டால் என்ன செய்ய முடியும்? சங்கடம் தான். இல்லை, இயேசுவோடு கூட இருந்த யூதாசை பார்த்து ஆண்டவருக்கு சங்கடம், அவன் பரவாதிருந்தால் நிலமா இருக்கும், இப்படி ஆகி போச்சு இல்லையா? கூடையே கொண்டு நடந்து அற்புதம் எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்ச பிறகு என்ன வித்து போட்டான் இல்லையா? இப்படிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரில. சரி, நாம் தேவ சித்தம் செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். வசனத்தில் போனோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 21 23 வரை, மத்திய 7 21 23 வரை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவங்க எல்லாரும் அதில் பிரவேசிக்கிறது கிடையாது. இந்த அடிப்படையை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அநேகர் ஆண்டவரே இயேசுவே தெய்வமே ஆராதிப்பாங்க, பரவாயில்ல, மரியாதைலாம் செய்வாங்க. அவங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போகிறதில்ல. ரொம்ப முக்கியம். அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம், பிசாசு துரத்தனம், அநேக அற்புதம்லாம் செஞ்சோன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்யக்காரரே, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வேன்னு ஒரு கடினமான வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிச்சிருப்பாங்க, ஆண்டவருடைய நாமத்தில் நடத்தப்படுற சூழ்நிலையெல்லாம் வந்திருப்பாங்க. பேய் விரட்டினாங்களாம், தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம், அற்புதம்லாம் செஞ்சாலும் இல்லை உங்களை எனக்கு தெரியா. ஸோ இது ரொம்ப சிக்கலான முக்கியமான ஒரு விஷயம். நான் சபையின் ஆழமான செய்திகளை நான் சொல்ல வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்போ பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், செய்ய வேண்டும். அதை குறித்த அறிவும் தெளிவும் நமக்கு இருக்கணும். பொதுவாக அது தேவனுக்கு சித்தம், இது தேவனுக்கு சித்தம் அப்படின்னு சுட்டி காட்டாமல் தேவனுடைய சித்தத்தை நாமே எளிதாக இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை தான் நான் அதிகமாக பேசுகிறது. ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகள மாதிரி அங்கே திரும்பாத இங்கே திரும்பாத, அதை தொடாத, இப்படி பேசாத, அப்படி செய்கிற விஷயம் இல்லை அது, இல்லையா? அந்த ஒரு வசனம் அப்படி இருக்குல்ல, அது அன்புடனே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15 அந்த வசனம் போடுங்க. அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்கிறவர்களாக இருக்கும்படி சபையை வைத்தார். சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம், நாம் இயல்பாகவே கற்றுக்கொள்ளுகிறோம், அதை நேசிக்கிறோம், அதை விரும்புகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்படி நாம் பிரயாசப்படுறோம்.
இது ஒரு இயல்பான ஒரு வளர்ச்சி நிலை. இது ஏதோ மற்றவங்க தட்டி கொட்டி அடித்து திருக்கி ஒடிச்சு அப்படி செய்கிற விஷயம் இல்லை. ஓரளவு சில விஷயத்தை அன்புடனே உணர்த்த முடியும், உங்களுக்கு புரிய வைக்க முடியும், உங்களுக்காக ஜெபிக்க முடியும். ஆனால் இது இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். ஆகவே தான் அந்த அடிப்படையில் தான் நான் செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, தேவன் ஆதாம் ஏவாளை தம்முடைய சாயலில் ரூபத்தில் படைத்து தம்முடைய சித்தத்தை செய்யும்படி அவருக்கு விருப்பம் என்னன்னா, தம்முடைய சித்தத்தை மனிதன் செய்ய வேண்டும். தனக்கு ஆதாம் ஏவாளை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் இல்லை? மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் தானே 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனமா 2:15 என்ன சொல்லுது? அவன் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி பூரணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பரம்படித்தானே. போதும். தேவ பக்தி உள்ளவர்களாய், தேவ பக்தின்னா தேவ சித்தம் செய்கிறவங்கன்னு அர்த்தம். பொதுவாக பக்தின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப மரியாதை செய்கிறவங்க, முக்கியப்படுத்துகிறவங்க, ஆராதிக்கிறவங்க, பூஜிக்கிறவங்க அப்படிங்கிற பொருள் தான் அந்த பக்தி என்கிற வார்த்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தி என்று சொல்வது இங்கே பைபிளில் சொல்லியிருக்கிற வார்த்தை அதுவல்ல. அது தானியேலை குறித்து, நீ இடைவிடாமல் சேவிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர் அப்படின்னு வார்த்தை இருக்குது. அந்த ஆராதனை பக்தின்னு சொல்கிறது சரியான பொருள், நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து அவரை உண்மையாக சேவிப்பது. அல்லேலூயா. அந்த அர்த்தம் இல்லாமல் வேற மாதிரி போனால் அது பூஜை, அது விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. நாம் அவரை சேவிப்பது, அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு உகந்தவர்களாக அவரோடு இணைந்து ஜீவிப்பது, இதுக்கு பேர் தான் தேவனை சேவித்தல், உண்மையான பக்தின்னு சொல்கிறது. அப்போ இங்கே ஆதாமும் ஏவாளும் தேவ சித்தம் செய்கிற தேவனோடு இணைஞ்சு நடக்கணும். அதனால தான் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அங்கே வந்து தோட்டத்தில் உலாவினார் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 3:8 படிக்கிறோம்ல. தேவனோடு இணைந்து நடக்கிற காரியம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். எல்லாம் இப்படியெல்லாம் பிள்ளைகள்லாம் தேவனோடு சஞ்சரித்தாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தை தேவனோடு சஞ்சரித்தல், தேவனை சேவித்தல், பக்திக்கு ஏதுவாக நடந்து கொள்ளுதல், இதெல்லாம் ஒரே விதமான அர்த்தம் உள்ளதான ஒரு காரியம். நல்லது. அப்போ தேவன் அப்படி தான் எதிர்பார்த்தார். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இவங்க சாத்தான் பின்னால் போயிட்டாங்க, பிசாசுக்கு பின்னால் போயிட்டாங்கங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அது ஆதியாகமம் 2:7 2:17 வாசிக்கும்போது, நீ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் நீ புசிக்கிற நாளில் சாகவே சாவாய், நீ சாப்பிடாதான்னு ஒரு கட்டளை. இப்போ 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிசாசு சொல்கிறான், நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை. வார்த்தையை பாருங்களா, அவர் சாகவே சாவாய். இவங்க சொல்கிறான் சாகவே சாவதில்லை. அப்போ இவங்களுக்கு உடனே ஒரு புத்தி உண்டாயிருக்கணும். நம்ம படைச்ச ஜெய்வன் 1:28 ஆதியாகமம், நீ பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் ஆசீர்வச்சாருன்னு இருக்குல்ல. இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வத்தை எவ்வளோ சீக்கிரமாக மறந்துட்டாங்க இல்லையா? அவரை மறந்துட்டாங்க. ஸோ மறந்து பிசாசுக்கு பின்னாலே போய்விட்டார்கள் என்பதை நாம் அறிஞ்சிருக்கோம். அதனால் எல்லாம் மகிமை இழந்துட்டாங்க, சாபம் எல்லாம் அடைஞ்சிட்டாங்கங்கிற காரியங்கள் எல்லாம் நாம் தெரிஞ்ச விஷயந்தான். இப்படி தேவ சித்தம் செய்ய வேண்டியவர்கள் தேவ சித்தம் செய்யாமல் சாத்தானுடைய சித்தத்தை செய்து வீழ்ச்சி அடைந்தார்கள். டில் நவ், இன்று வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் தேவன் தம்முடைய குமாரனை தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்றுகிற ஒரு மாதிரியாக இந்த உலகத்தில் அனுப்பினார். முதலாவது என்ன புரியணும்? தேவன் தம்முடைய குமாரனை பரலோகத்திலே படைத்தார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் 14, வெளிப்படுத்தல் 3:14 இயேசு சொல்லுகிறார், தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆக கடவுது ஆமேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினாலே தேவன், அதாவது ஆவியா இருக்கிற தேவன், யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியா இருக்கிற தேவனுக்குள்ள இருக்கின்ற இமேஜ், அவருடைய தன்மை, அவருக்குள்ள மனசுல உள்ளால இருந்த அந்த தன்மையை ரூபமாக குமாரனாக எல்லா சிருஷ்டியும் படைக்கப்படுவதற்கு முன்பு அவரை பரலோகத்தில் படைத்தார். வெளிப்படுத்தல் எபிரேயர் 1:4-5 இன்று நான் இந்த வசனம் போடுங்க, இவர் தேவதூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். தேவதூதர்களை விட மேலான நிலையில்
அவரை பரலோகத்திலே படைத்தார். எப்படி எனில், என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவா இருப்பேன், அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது சொன்னதுண்டா? அதாவது பிதாவாகிய தேவன், ஆவியா இருக்கிற தேவன் தனக்கு உள்ளிருந்து குமாரனை வெளியே கொண்டு வந்தார். அதனால தான் ஜனிப்பித்தேன் என்ற வார்த்தை எங்கே போட்டிருக்குது? ஃபர்ஸ்ட் பார்ன். சரி, கொலோசியரில் வாசிக்கிறோம். ஸோ கொண்டு வந்தார். இது தேவதூரை விட மேலான நிலை. அந்த நிலையில் இருந்த தேவகுமாரனை கொண்டு மற்றவைகளை படைத்தார். அது நமக்கு வசனம் இருக்கு. யோவான் 1:2-3 சகல அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனோடு ஆவியாகிய தேவனோடு குமாரனாகிய ரூபமான அவர் இருந்தார். அவர் இருந்தவர். அடுத்த வசனத்தில் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை. அதனால தான் தம்முடைய சாயலிலும் ரூபத்திலும் படைச்சாருன்னு வசனம் பார்க்குறோம்ல, அது இப்படி தான் வரும். ஆவியா இருக்கிற தேவனுக்கு ரூபம் கிடையாது. அவருக்குள்ள இருந்த தன்மையை குமாரனா கொண்டு வந்துட்டார். அந்த குமாரனுடைய சாயலில் தான் மனுஷனை படைத்தார். இப்போ சரியா? ஓகே, அப்படி தான் அந்த இமேஜ் வருது. ஸோ அவரை கொண்டு படைத்தார். அது கொலோசியர் 1:16 படிக்கும்போது சகலமும் அவருக்கென்றும் அவர் அது வாசிக்க. கொலோசியர் 1:16 வானத்திலும் எல்லா சிருஷ்டிகளும் இங்கே கீழே வந்துருங்க. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த கடைசி ஷார்ட்டாக பிடிச்சிருங்க. ஸோ அவரை கொண்டு படைத்தார். இப்போ என்ன செய்கிறாருன்னா, பரலோக தேவ குமாரனாய் தேவதூதரை விட மேலானவராய் இருந்த அவரை தேவதூதரை விட கீழான நிலைமைக்கு உலகத்திலே கொண்டு வந்தார். தேவதூதரை விட மேலானவரை கீழான நிலைமைக்கு உலகத்திலே கொண்டு வந்தார். எதற்கு கொண்டு வந்தார் என்று சொன்னால், தேவ சித்தம் செய்யாததான் நமக்கு சப்ஜெக்ட். தேவ சித்தம் செய்யாத விழுந்து போன ஆதாமுக்கு பதிலாக தேவ சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷ குமாரனாய் அவர் உலகத்தில் கொண்டு வந்தார். நிறைய வசனங்கள் உண்டு, எல்லாம் சொன்னால் கொஞ்சம் நேரமாயிரும், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்யாமல் வீழ்ச்சி அடைந்த ஆதாமுக்கு பதிலாக தேவ சித்தம் செய்கிற ஒரு 2வது ஆதாமாக இந்த உலகத்திலே அவரை தேவன் கொண்டு வந்தார் என்கிறத நீங்கள் 1 கொரிந்தியர் 15 40 பக்கத்தில் வரும்போது, முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று அந்த வசனத்தை நாம் அந்த இடத்துல படிப்போம் இல்லையா? 1 கொரிந்தியர் 15 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ வானத்தில் தேவதூதரை விட மேலானவராக இருந்த இயேசுவை இந்த ஆதாமின் சாயலுக்கப்பாய் தேவதூதரை விட சற்று சிறிதாக்கப்பட்ட நிலையிலே, ஆமாம், தேவதூதரை விட சற்று சிறிதாக்கப்பட்ட இயேசு என்று எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அப்படி கொண்டு வந்தார். எதற்கு கொண்டு வந்தார் என்று சொன்னால், பரலோக தேவ சித்தம் செய்கிற ஒரு சந்ததியை தேவன் இயேசுவை கொண்டு உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவ்விதமாக தேவன் செய்தார். இதுதான் முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவு பரலோக பிதாவின் தேவனுடைய சித்தத்தை செய்கிற எல்லைக்குள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவே அவரை இந்த உலகத்தில் தேவன் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இது முதல் விஷயம். இப்போ இயேசு என்ன செய்கிறார்னா, நீங்கள் யோவான் 6:38 அவர் சொல்லுவார், நான் என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். நான் என்னுடைய சொந்த சித்தம் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தம். ஆதாம் அப்படி போயிட்டான், சொந்த சித்தத்தில் போயிட்டான். நான் அப்படி போகக்கூடாது. ஆகவே என் பிதாவின் சித்தப்படி செய்ய தான் வந்தேன் என்று அறிவிக்கிறார். யோவான் 4:34 பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சாப்பாடு தான். எந்த அளவு பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அவர் தன்னை கையளித்திருக்கின்றார் என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்போது நீங்கள் இன்னும் மத்திய 26:39 வரும்போது, கெத்செமனே தோட்டத்திலே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது. அல்லேலூயா. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்னு பிலிப்பியர் 2:8 சொல்லுதில்ல. அவர் தேவ குமாரனுக்கு, அதாவது தேவதூதர்களை விட மேலான நிலையில் தேவனுக்கு பக்கத்தில் இருந்த போதிலும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து, அதாவது மனுஷ ரூபமாய், அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, அடிமையின் ரூபம் எடுத்துல 2:7 அது என்ன சொல்லுது? தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். சும்மா அவர் மனுஷனா ராஜகுமாரனா வரல,
ஒரு அடிமை போல ஒரு தொழுவத்தில், அந்த ஒட்டகங்கள் கட்டக்கூடிய தொழுவத்தில் பிறந்தார் என்பதை பார்க்குறோம். அப்படி சாயலானார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் எப்படிங்க மரண பரியந்தம் தாழ்த்தினார்னு சொல்லலை. 2 கள்ளர்களுக்கு நடுவில் சிலுவையில் தொங்குற அளவுக்கு ஒப்பு கொடுத்தார். சரியா யோசிச்சு பாருங்க. பரலோக தேவனுடைய பக்கத்தில் மேலான ஒரு ராயல்ட்டியில் மரியாதையாக இருந்தவர் இப்போ 2 கள்ளமாருக்கு நடுவில் தொங்குறார். எல்லாரும் பரியாசம் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த அளவு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை பூரணமாய் அர்ப்பணித்தார். அதுதான் சப்ஜெக்ட். அல்லேலூயா. நாம் நிறைய வழிபாடு, ஆராதனை, பக்தியெல்லாம் ஜனங்கள் சத்தம் போடுவாங்க. நல்லா புரியுதா? ரொம்ப சத்தம் போடுவாங்க. ஆனால் இந்த எல்லைக்கு வரமாட்டாங்க. அல்லேலூயா. இந்த எல்லைக்கு வந்தால் ரொம்ப சிலர் தான் வருவாங்க. அது ஒரு ஆவேசம், ஆக்ரோஷம், வைராக்கியம் எல்லாம் நாங்கள் நிறைய பார்ப்போம். ஆண்டவருக்கு பக்கத்தில் வரும்போது, சரீரத்தோட ரத்தத்தோட ஐக்கியமாக வரும்போது நிறைய பேர் எழும்பி போயிடுவாங்கல்ல, பார்க்குறோம்ல சபையில். அதுவரை கும்பலாக வருவாங்க, ஏதோ கிடைக்கும் அற்புதத்துக்கு மட்டும் வருவாங்க. ஸோ எனிவே, அதனால தான் கொஞ்சம் சபையினுடைய உபதேசத்தை அதுக்கேற்ப தரத்துக்குரியதாக நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. நல்லது. இப்படி அவர் தம்மை தாழ்த்தி பிதாவின் சித்தம் செய்கிற மாதிரியை இயேசு நமக்கு காண்பித்தார். எபிரேயர் 5:8 அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அல்லது கீழ்ப்படிந்து பாடுபட்டார். அதை இப்படியே மொழிபெயர்க்கலாம் இல்லையா? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து பாடுபட்டார். பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா பெற்றோர்லாம் சொத்து சுதந்திரம்லாம் கொடுத்து உயர வைப்பாங்க உலகத்தில். இங்கே அது மாதிரி நிலை இல்லை. அவர் வச்சார், அது வச்சார், அது வேற விஷயம். ஆனால் சித்தம் செய்து பாடுபட்டார் என்பதாகும். அந்த அளவு இயேசு தம்மை தேவனுடைய சித்தத்துக்கு கையளித்து வாழ்ந்து, யோவான் 13:15 நான் செய்தது போல செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன். அல்லேலூயா. எவ்வளவு! அதனால தான் என்னுடைய மாதிரியின்படி செய்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்னு மொத்தமாக எல்லா காரியத்துக்கும் மாதிரி தான். அந்த கர்த்தருடைய பந்தியில் கூட அவர் சீடருடைய பாதங்களை கழுவி, உங்களில் முதன்மையானவனாக இருக்க விரும்புகிறவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவுன்னு சொல்லி எவ்வளோ தாழ்த்துறார் பார்த்தீங்களா? ஹியூமன், ஆஸ் எ ஹியூமன் ஃபெல்லோ சீடர்களோடு இருக்கும்போதே அவ்விதமாய் அந்த மாதிரி தான் சொல்கிறார். பார்த்தீங்களா? இவ்வளவு தூரம் நான் மாதிரியை காண்பிச்சேன். நல்ல இந்த மாதிரியை நீங்களும் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் கற்பித்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ தேவ சித்தம் செய்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் என்கிறத இங்கே புரியணும். அதற்கு ஆண்டவரை மிஞ்சி நம்ம நீதிமான்களாக மாறப்படாது. என்ன செய்யப்படாதோ அதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் அப்படி தான் பேசுவோம். எங்கள் ஆண்டவரை மிஞ்சின நீதிமான் ஒருத்தரம் காட்டப்படாது, பரிசுத்தம் ஒன்றும் காட்டப்படாது. அவரே இப்படி நடந்திருந்தா நமக்கு என்ன விஷயம்? அல்லேலூயா. நாம் அதை மிஞ்சி சிந்திக்கக்கூடாது. இன்னைக்குள்ள நடவடிக்கையெல்லாம் ஆண்டவருக்கு சம்மந்தம் கிடையாது. அதான் நான் சொன்னேன்ல, அது மத்தேயு 11:28 நான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளை எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் சாந்தம் மனத்தாழ்மையமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நிறைய ஜனங்கள் வந்தாங்க, இப்போ இளைப்பாறுதல் இல்லாமல் பாதியிலே ஓடிறாங்க. ஏன்? அவர் பாதத்தில் உட்காரல. பாதத்தில் உட்காரணுன்னா கஷ்டம்தான் இல்லை? மார்த்தா மரியா வீட்டில் மரியா இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்துருந்தா. ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வர்றது தங்களை விட்டு எடுபடக்கூடிய காரியத்துக்கு மட்டும் வருவாங்க. ஏதாவது கொடுப்பீரா? நாங்கள் வாங்கிக்கிறோம், போகிறோம், லேட்டானா போயிடுவோம், அதுக்கு மேலே உட்கார மாட்டோம் அப்படிங்கிற. ஆனால் இவன் மரியா இல்லை, நான் இயேசு பாதத்தில் உட்காந்துருவேன். இயேசு உயிர் தெழுந்த போது அதிகாலையிலே மகதிலே நான் மரியா போகிறாள்ல, கல்லறைக்கு போகிறோம். அவள் போய் கல்லறை திறந்து கிடக்கு, அழுதுகிட்டே நிற்கிறா. அங்கே இயேசு நிற்கிறார். தோட்டக்காரன் நினச்சி அவள் என்ன கேட்குறா தெரியுமா? ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டது உண்டானால் அவர் வச்ச இடம் தெரியல, எங்கே வச்சிருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நல்ல இல்லையா? எல்லாரும் இயேசுகிட்ட ஏதாவது கிடைக்குமாடான்னு கொஞ்ச நாள் ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த மரியா பாதத்திலே உட்காந்துட்டா. ஆண்டவர் சொன்னார், தன்னை விட்டு இடப்படாத பங்கு, கொஞ்சம் புத்தியுள்ள பொம்பளைன்னு சொன்னான். இங்கே மகதிலே நான் மரியா சொல்கிறேன், அவரை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவர் உடனே ஆண்டவர் சொல்லுவார், மரியாளேன்னு சொன்னோன்னே ரபூனி, அந்த சத்தம் கேட்டோன்னே, ஏய் இது இயேசுன்னு சத்தமாக இருக்குது, நான் தோட்டக்காரன்னு நினச்சிட்டேன். உடனே ரபூனி, போதகரே. அப்போது உயிர் தழுந்த போது முதலாய் இயேசு யாருக்கு தரிசனம் கொடுத்தார்? மகதிலே நான் மரியாளுக்கு தான் தரிசனம். பேதுரு கூட இல்லையா? இது என்னத்தினால நடந்ததுன்னா,
அவங்க இயேசுவோடு ஒரு ஆழமான ஐக்கியத்தில் இருந்தாங்க, உறவில் இருந்தாங்க. ஏதோ பேய்க்க நோக்கி மட்டும் வந்து ஓடலை. அதான் சபையாரன்னு சொல்கிறதுங்க. இங்கே இப்படி இப்பமே இருந்தால் இயேசுநாதர் வரும்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? இப்போவே இப்படிதான். இயேசுநாதர் வரும்போது சிக்கல் தான் இல்லை. அதான் ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு 2. எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் படிப்பிச்சிருக்கார். அப்படிதான் நாங்கள் பண்ணோம். அல்லேலூயா. தேவனே நான் ஓமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். தேவனே நான் ஓமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். மாவலிய கோரமான வன்சிலுவை மீதினில் நான் மாவலிய கோரமான வன்சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் அண்டை சேர்வேன். தேவனே நான் ஓமதண்டையில் என்னும் நெருங்கி தேர்வதேயன் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பாட்டு ராவில் ஈருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வே. வாக்கடங்கா வல்லநாதா தேவனே நான் ஓமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் அடிகள் போலவே என் பாதை தோன்ற மண்ணும் ஐயா எந்தன் தேவனே. பரத்துக்கேறும் அடிகள் போலவே என் பாதை தோன்ற மண்ணும் ஐயா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உம்மதனை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உம்மதனை. அருமையாக என்னை அழைக்கும் அன்பின் தோதர் ஆக செய்யும் தேவனே நான் ஓமதண்டையில் என்னும் நெருங்கி
சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவேன். இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. இத்தரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. எந்தன் துன்பத்தின் வழியா ஏவவும்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாய் சேட்டை வேறியத்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமாய் சேட்டை வேறியத்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வுரு காலத்திலும் தேவமருவி உம்மை கேட்டு சேர்வேன். தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்படி ஆண்டவர் மாதிரியை வச்சுட்டு போனார். நீங்கள் மத்திய 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. நம்முடைய ஜெபத்தினுடைய முதல் பகுதி தேவனை மகிமைப்படுத்தியாச்சு. அடுத்தது முதலாவது ஜெபம், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் முழுசாக நிறைவேறணும், என் குடும்பத்தில் நிறைவேறணும், என் கிராமத்தில், என் சபையில், என் தேசத்தில் நிறைவேறணும். இதுதான் ஜெபத்தினுடைய முதல் அனுபவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அப்படி கற்றுக் கொடுக்கிறார்னு சொன்னால், நீங்கள் ஏசாயா 55:8 வந்தா, என் வழி உங்கள் வழி இல்லை, உங்கள் வழி என் வழி இல்லை, என் நினைவுகளோ உங்கள் நினைவு இல்லை, உங்கள் நினைவு என் நினைவு இல்லை. வானத்துக்கும் பூமிக்கும் 55:8 வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு இடைவெளி வித்தியாசம் இருக்கிறதோ அவ்விதமாக உங்கள் வழிகளுக்கும் என் நினைவுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்ற ஒரு காரியத்தை இங்கே குறிப்பிடுறதை பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஆதாம் தேவ சித்தம் செய்யலை,
அவன் சாத்தான் சித்தம் செஞ்சுட்டான். அதனால அந்த ஜீன், அதை சயின்டிஃபிக்கலி அப்படி தானே சொல்கிறாங்க, அந்த ஜீன், அந்த பாரம்பரியம், அந்த மரபு, அந்த தன்மை வந்து எல்லாம் அவனுடைய வம்சத்தில் வந்த எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு. அதனால தான் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாய் போனாங்க. ஆதாம் ஏவாள் தான் பாவம் செஞ்சாங்க, அவங்க தான் தெய்வ மகிமை இழந்தாங்க. பட் அவங்களுடைய டிசெண்டன்ட்ஸ் இல்லைன்னா வாரிசுகள், வம்சத்தில் வர்ற எல்லாரையுமே அந்த ஒருவனாலே பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது, எல்லாரும் பாவியில் ஆக்கப்பட்டோம், எல்லாம் ரோமர் எழுதின நிருபத்தில் நாம் படிக்கிறோம். சரி, அவ்விதமான ஒரு சூழலில் நாம் சிக்கி இருக்கிறோம். முதலாவது அவர் பை பர்த் அல்லது பிறவியிலேயே ஆதாமுடைய மாம்ச அல்லது மண்ணானவனுடைய எப்படி, அது ரோமர் 1 Corinthians 15 அதிகாரத்தில் மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவரே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்ல. அது மண்ணானவன் 15:48 மண்ணானவன்னா மண்ணனாலே படைக்கப்பட்ட ஆதாம், அந்த தன்மையில தான் இருக்கிறாங்க. அப்புறம் வானத்துக்கு ஒருவருடைய இயேசுனுடைய சாயலை நாம் இனி அடையணும் என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது முதல் விஷயம். அண்ட் செகண்ட்லி, எபேசியர் 2 அதிகாரம் முதல் 3 வசனத்தில் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை தேவன் உயர்ப்பித்தார், அவைகளில் முற்காலத்திலே நீங்கள் இவ்வுலக வழக்கத்தின்படி எல்லாம் வாழ்ந்தீங்க, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு வந்தீங்க, மனசு மாம்சம் விரும்பினபடி செய்தீங்க, தேவனுடைய தண்டனைக்கு கோபாக்கினைக்கு உரியவர்களாய் வாழ்ந்த பிள்ளைகளாக இருந்தோம் அப்படின்னு படிக்கிறோம். முதல் விஷயம் ஜென்ம சாபம், அல்லன்னா ஆதாமுடைய தன்மையில பறந்துட்டோம். ரெண்டாவது பவர் ஆஃப் வேர்ல்டு, அல்லது தேவனுக்கு ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போனதுனால சாத்தான் ஆதாம் ஏவாளை ஆக்கிரமித்து கொண்டான். காயினுக்கு கீழ்ப்படியல, நீ சகோதரனுக்கு மேல விரோதமா நீ சரியானதை செய்திருந்தால் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், நீ சரியானதை செய்யல, நீ கோவப்படப்படாலாம் ஆண்டவர் சொல்லி விட்டார், அவன் கீழ்ப்படியல. எகெயின் அப்ப பிசாசு புகுந்துட்டான். அதான் யோவான் 8:44 அவன் பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன், காயினை கொலைகாரனா மாத்திட்டான். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாத போனனால தொடர்ந்து அந்த பிசாசனுடைய ஆளுகை மனிதர் உள்ள வந்துட்டு. இப்போ என்னாச்சு, இயல்பிலேயே தேவ சித்தத்தை சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் பிறகுறாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு தெரியாமலே ஆகாயத்து அதிகார பிறகு ஆவிக்கு பிடியில் அவங்க சிக்கி கொள்றதுனால அவங்க மேலும் மேலும் அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய அறிவு, நாலேஜ் எல்லாமே அவங்களுக்கு தெரியாமலே தேவனுக்கு எதிராக இருக்கு. இப்போ புரிஞ்சில்ல, தேவ சித்தத்துக்கு மட்டிலும் எகெயின்ஸ்டா இருக்கு. அதனால தான் நீங்க கொலோசியர் 1:21 துர்க்கிரியைனாலே நாம் தேவனுக்கு 1:21 போடுங்க. துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்கள், தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப நம்முடைய மனசு தேவனோட இணையல, அதுக்கு எதிரான நிலையில நம்முடைய கிரியைகளும் அதற்கு ஏற்ப இருக்கிறது. ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், இல்லையா? ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அப்புறமாக்கப்பட்டோம். அப்ப தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், நமக்கு சிந்த அறிவு பண்ணோம், தேவனோடு எந்த விதமான தொடர்பிலும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழமா நாம சரியாய் உணர்ந்து தேவனுடைய கரத்துல எவ்வளவு சமிட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பிசாசின் சித்தம், சுய சித்தம், உலக சித்தம் என்கிற அந்த எல்லை, அந்த பவுண்டரியிலிருந்து வெளியே வந்து தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ள வர முடியும். புரியுதுலையா என்ன சொல்றது? அதான் பேஸ். அதாவது பாவியாகி என் மேல் கிருபையாருன்னு சொன்னவன் தான் நீதிமானாக்க நான் வீட்டுக்கு போனேன்ல. இல்லை நான் எல்லாம் சரியா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஒருத்தரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், என் பின்னால் ஒருத்தன் நிற்கிறான்ல ஆயக்காரன், அவனை மாதிரியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனவன் அவன் அல்ல, இவனே நீதிமானவன் வீட்டுக்கு போனான். ஸோ நான் தரம் குறைஞ்ச நிலையில் இருக்கிறேன், சரியில்லாமல் இருக்கிறேன் என்கிற ஒரு ஏக்கம், அல்லது ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கிற ஒரு கன்ஃபெஷன், அப்புறம் நான் சரி ஆகணுங்கிற ஏக்கம், அந்த மென்டாலிட்டிக்குள்ளே வரும்போது தான் நீங்கள் தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ளே அடுத்தது என்டர் ஆக முடியும். இதுதான் பிரச்சனை. நான் அப்படி தான் உங்களை திருப்பி விட்டுருக்கேன், நீங்கள் தேவனோட நடந்து விட முடியும். நமக்கு வர வேண்டிய மனநிலை இது. நம்ம சாமர்த்தியத்தில் திறமையினால ஒன்றும் சாதிக்கலை, அவர் கையில் கொடுத்துட்டோன்னா அவர் மிச்சத்தை பார்க்குறார். இப்போ நம்ம தொடர்ந்து போகணும். சரி, இவ்விதமாக இருந்தான். இப்போ மத்தேயு 16:23 பேதுருவிட்ட இயேசு சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, நீ தேவனுக்கு ஏற்றவிலை சிந்தி அவள் மனுஷருக்கு ஏற்றவிலை
சிந்திக்கிறாய். இப்போ அடுத்த ஆழத்தில் போகிறோம். நம்முடைய சிந்தை எல்லாம் நம்ம பார்த்தது, புரிஞ்சது, தெரிஞ்சது, நம்ம சுற்றி என்ன புரிஞ்சுக்கோமோ அந்த அடிப்படையில் தான் சிந்திக்கிறோம். மனுஷருக்கு ஏற்ற ரீதியில் தான் சிந்திக்க தான் நம்முடைய மைண்ட் செட் அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே ஹை லெவலாக சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆவரேஜ் பீப்புளுக்கு, சராசரி மனுஷருக்கு கிடையாதுங்கிறத இங்கே பேதுரு இயேசுவோடு இருந்தபோது கூட உனக்கு கூட தெரியலையப்பா, நீ தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்க உனக்கு தெரியலையே, நீ மனுஷருக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறான். லூக்கா 16:15-21 படித்தா ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நாம் அதை மனசில் வைக்கணும். ரோமர் 16:15 சொல்லுது, மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். தேவ பிள்ளைகள், தேவ சித்தம் செய்ய அழைக்கப்படுகிற பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பேஸ்மெண்ட் இது. மனுஷருக்கு முன்பு மேன்மையாய் பெருமையாய் இல்லை, தப்பு, அது தப்பு, வசனம் அதுதான். நீங்கள் 16:15 லூக்கா 16:15 தான். அது என்ன சொல்லுதா, மனுஷருக்கு முன்பாய் மேன்மையாக எண்ணப்படுறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பு, எதிராக இருக்குது. உலகம் சாத்தானுடைய ஆளுகையில் இருக்க அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இங்கே உள்ள எல்லா மென்டாலிட்டி, எல்லா சிந்தனைகள், இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாம் தேவனுடைய மனநிலைக்கு எதிராக இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமாய் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். அல்ல, ரொம்ப முக்கியமான இடத்து வர்றோம். நாம் வாழ்கிறோம் உலகத்தில், பட் இது ஒரு எதிரான சூழ்நிலையிலே, அந்நிய ராஜ்யத்திலே பரதேசிகளை போல இருக்கிறோம் என்கிற ஒரு புரிதல். இதுதான் பிரச்சனை. அநேகர் வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் இந்த அறிவை விட்டுடுறாங்க. நான் அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், இது என் சொந்த தேசம் கிடையாது, இது சாத்தானுடைய கான்செப்டில் இருக்க வேர்ல்டு, இங்கே தேவ சித்தம் நடக்கலை, இதில் நான் ரொம்ப கவனமாக நடக்கணுங்கிற உணர்வை விட்டுடுறாங்க. இது விடும்போது தான் எல்லா வீழ்ச்சியும் உண்டாது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அதுதான் முக்கியம். நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா, இப்போ போட்டிங்க 16-15 கீழே கொஞ்சம் 19 வாங்க. 19 வந்தால் அது என்ன வருது, அதுக்கு ஒரு விளக்கத்தை அவர் சொல்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படி வாழ்ந்தான், சுகபகமாய் வாழ்ந்தான், நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்தான். நான் நினைக்கிறேன் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் பார்க்குற எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்திருக்கு. அவன் யூதன், ஆபிரகாமின் வம்சத்தில் வந்தவன். அவன் நினச்சிருக்கான் எல்லா வசதியும் இருக்குது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஒரு இயல்பாக அப்படி நினைக்கக்கூடிய அந்த நாட்களில் அது வாய்ப்பு தான். இப்போ அந்த அவன் வீட்டு வாசல் அண்டையில் லாசர் படுத்து கிடக்கிறான். அவன் பருக்க தெளிவாக 28 14க்கு பிறகு நிறைய சாபம் சொல்லியிருக்குல்ல, நிறைய சாபம், இதெல்லாம் அவனுக்கு வாழ்க்கையில் இருக்குது. உயிர் ஊசலாடும் அப்படிலாம் இருக்குது. சரி, இப்படி தான் வாழ்க்கை, நல்லா கவனிக்கணும். இப்போ உலகத்தில் உள்ள பார்த்தவங்கெல்லாம் ஐஸ்வர்யவான தேவன் ஆசீர்வச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பிரசங்கமாக ரொம்பவே சொல்லிடுவாங்க, இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. அவட ஆசீர்வச்சிருக்கிறார், அம்பானி ஆசீர்வச்சிருக்கிறார், டிவி திட்டு இருந்தவர் ஆசீர்வச்சு தேசத்தின் ராஜாவாக்கியிருக்கார். சொல்லணும்ல, உண்மையாக சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும்ல. ஸோ இப்படிலாம் சொல்லிடுவான். ஸோ ஐஸ்வர்யவானப்பா அந்த லாசரை பார்த்து இவன் சபிக்கப்பட்டவன், அவன் அந்த சாப குடும்பம் அப்படிலாம் சொல்லிடுவான். ஆனால் இப்போ 2 பேரும் கண்ணை மூடினாங்க. ஒரே நாளில் மூடினான்னு நமக்கு தெரியாது. இப்போ காட்சி தலைகளாக மாறுது. என்ன செய்து காட்சி கவனிக்கிறீங்களா? இங்கே ஐஸ்வர்யவானா பேரோடு புகழோடு இருந்தோம், அக்னியில் வேதனைப்படுறான். இங்கே தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் ஆபிரகாம் பக்கத்தில் இருக்கிறான். இவன் ஆபிரகாமை கூப்பிடுறான், தகப்பனே ஆபிரகாமேன்னு கூப்பிடுறான். இவன் இங்கே கிடக்கான், அவன் இங்கே இருக்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்தின் அதிபதி பிசாசு சொல்கிறான், நான் உங்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறேன், எல்லாம் காட்டி எல்லாம் தர்றேன்னு அவன் சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கிற இடத்துல இருக்கிற வண்ணமாக உங்களை வைக்க போகிறேன். அது எபேசியர் 2:7 தானே, உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செஞ்சாருன்னு இருக்குது. அந்த வசனத்தினுடைய ஆழத்தை பாருங்க. அதாவது உட்கார செஞ்சார்ல, பாஸ்டன்ஸுங்க, அது பாஸ்டன்ஸ். இப்போவே உட்கார வச்சுட்டாருன்னு சொல்லுது, அதான் விஷயம். மத்தேயு 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கும் அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்தில் பொக்கிஷத்தை வைக்கணும். அப்போ மனசை பரலோகத்தில் வைக்கணும், சரிதானே? ஆமாம், அது கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திற்கு மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை. அப்போ தேவ பிள்ளைகள் எலும்பு சதம் தான் அங்கே இருக்குது, மனசு பரலோகத்தில் இருக்குது, சரிதானே? உங்களுக்கு புரியுதில்ல? இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். ஆனால் இப்போ நடக்கிறது என்னது, எல்லாருக்கும் மனசும் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சாங்க. அப்படியே வசனத்தை கொடுத்து தலைகளாக செய்கிறாங்கல்ல, அதான் ரொம்ப ஆதாரபூர்வமாக பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்படி அவர் நம்முடைய மனசெல்லாம் பரலோகத்தில் வைக்கக்கூடிய நிலைமையில் நாம் வந்திருக்கிறோம், வர வேண்டும். அல்லேலூயா. இப்போ இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம் முக்கியமானது, அது உண்மை சம்பவம். லாசரு பேர் சொல்லியிருக்கு, ஆபிரகாம் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கு. ஸோ தயவு செய்து ஒன்று புரியுங்க,
பூமியில் உலகத்தில் மற்ற மனிதர்கள் மதிக்கிற வண்ணமாய் வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பரலோக தேவ சித்தம் செய்ய முடியாது. ஓகே ஓகே. மனுஷனால் மகிமை மரியாதை வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவ சித்தம் செய்ய முடியாதுங்கிறது மிக 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 முக்கியமான காரியம். நீங்கள் யோவான் 5:44 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் மகிமையை தேடுறீங்க, நீங்கள் தேவனை விசுவாசிக்க மாட்டீங்க, என்னையும் விசுவாசிக்க மாட்டீங்க. அல்ல இல்லையா? உலகத்தாலும் மனிதர்களாலும் வரக்கூடிய மகிமை விரும்புகிறவங்க யாரும் தேவனை விசுவாசிக்க மாட்டாங்க, இயேசுவை உண்மையாக பின்பற்ற மாட்டாங்க, ஆத்திரத்துக்கும் பேய்க்கு நோக்கி வந்துட்டு பாதியில் ஓடி போயிடுவாங்க. யோவான் 12:43 அவர்கள் தேவனால் வர்ற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினதுனால இயேசுவை பின்பற்றாமல் சீஷராகாமல் ஒதுங்கி போயிட்டாங்க, விலகி போயிட்டாங்க என்கிற சம்பவத்தை நாம் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். பிதாவின் சித்தம் செய்கிறவங்க என்ன மாதிரியான காரியங்களை அறிஞ்சிருக்கணுங்கிறது தான் ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ உலகத்தால் மகிமை விரும்புகிறவங்க தேவ சித்தம் செய்ய முடியாது. ஆனால் அது எதிராக இருக்குது, நேர் எதிராக இருக்கும், தலைகள் இருக்கும். இயேசு அப்படி தான் வாழ்ந்தார் என்பதையும் நாம் அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. சரி, ஒரு ஐடியா கிடச்சில்ல? சரி, இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வரணும்னா என்ன நடக்கணும்னா, யோவான் 6 பின் கொள்ளாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரான். பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யணும்னா அந்த பரலோக பிதா நம்ம இழுத்து கொள்ளணும். அல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் மனசில் வைக்கணும். எரேமியாவில் ஒரு வசனம் உண்டுல்ல, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நானே உங்கள் நாயகர், உங்கள் ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 நான் அழைத்து கொண்டு வந்து, சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, நான் என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பொருளை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த வசனம் உண்டு. அதாவது அது அந்த காலத்திலே அப்படி தான் நடந்திருக்கு. எல்லா யூத ஜனங்கள் மத்தியிலிருந்தும் சிலரை தேவன் தமக்காக தெரிந்தெடுத்து என் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை தான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் கொடுப்பேன். ஆமாம், எனக்கு புதிய ஏற்பாட்டு வசனம் வேகமாக வரும், பழைய ஏற்பாட்டு வசனம் கொஞ்சம் கம்மி. சரி, அது அதாவது நான் சியோன்னா தேவ பிரசன்னம் இருக்கிற இடம்னு அர்த்தம். சியோன் அழைத்து கொண்டு வந்து என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், உங்களுக்கு இஷ்டத்துக்கெல்லாம் விட மாட்டேன். அது 2 தீமோத்தேயு 4 தானே, இச்சைக்கேற்ற போதவர்களை திரளாய் சேர்த்து கொண்டு கட்டுக்கதைகளுக்கு ஓடிடுவாங்க. அப்படிலாம் நான் தரமாட்டேன். எனக்கு இஷ்டமானவர்களை, எனக்கு நான் பிரியப்படுற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை மேய்ப்பார்கள் என்ற அந்த பகுதி எரேமியாவில் இருக்குது. சரி, இப்படி பிதா இழுத்து கொண்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கணும். முதல்ல நீங்கள் புரியணும், நீங்கள் இங்கே தற்செயலாக வரல. எப்படி வரல? தற்செயலாக இங்கே வரல, தற்செயலாக வரல. நீங்கள் நினைக்கலாம் ஒரு வியாதியில் வந்தேன், பேயில் வந்தேன், நோயில் வந்தேன்லாம் நீங்கள் காரணம் சொல்லிக்கலாம். அது மறுபுறத்திலும் பரப்புறத்திலும் என்னை நெருக்கி உடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னார்ல, அவர் தான் அதை செஞ்சுருக்கார். சரிங்களா? ஸோ ஒன்று, உங்களுக்கு வீடு இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, நீங்கள் உலகத்தில் எவ்வளோ அற்பமாக இருக்கிறீங்க எங்களெல்லாம் பிரச்சனை. பட் ஒன் திங், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அல்ல, இதுதான் பெரிய விஷயம். தேவனால் இதான் நிறைய இல்லைல்ல, நேற்று இருந்த கூட்டம் அன்னைக்கு இல்லை. அல்ல, ஆமாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இழுத்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது ரொம்ப முக்கியமான காரியம். கல்யாண வீட்டுக்கு கார்டு போட்டால் எல்லாரும் வந்துடுவான், அப்புறம் அதுக்குள்ள தகுதி வச்சு ஸ்க்ரீன் பண்ணால் நிறைய பேரை காணாது. அல்லையோ, இந்த தகுதியோடு இருக்கணும்னா கஷ்டம்தான். ஸோ அதனால் நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், பிதாவாகிய தேவனுடைய அறிவினாலே முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று பேதுரு இன்னொரு வசனத்தை சொல்வார். யோவான் 6:65 பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்போ பரலோக பிதாவின் அருளை பெற்றவர்கள் தான் இங்கே நாம் வர முடியும், இவ்விதமாக தேவ சித்தத்தை செய்ய முடியும், அறிய முடியும். இப்போ புரியுதில்ல? ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். தேவனோட உறவு அவர் நம்ம கூப்பிட்டுருக்கார், அவர் நம்ம அழைச்சிருக்கார், அவர் இந்த அறிவை நமக்கு தந்துட்டு இருக்கிறார், அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம வச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை மனசில் வைக்கணும். நீங்கள் வேற ஒன்றுமே சிந்திக்கப்படாது. நான் தேவனோடு இருக்கிறேன், தட்ஸ் ஆல். மனுஷரோடு இருந்த என்ன பிரயோஜனம்? மலர்வளையும் வச்சுட்டு ஓடி போயிடுவாங்கல்ல. ஸோ தேவனோட தான் தன்னை விட்டு இடப்படாத பங்குன்னு சொன்னார்ல, ஆமாம், அந்த அனுபவம் தான் மிக பெரிது, நம்ம மனசில் வைக்கணும். கொலோசியர் 1:12-13, கொலோசியர் 1:12-13, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களில் சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தேவன் தகுதி உள்ளவர் ஆக்கினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருப்பாங்க, அவர்களோடு கூட இருக்கும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினார். அடுத்த வசனம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. அவர் பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்து இழுத்து கொண்டு வந்ததுனால தான் இயேசுவிடத்தில் வந்தோம்.
கிறிஸ்துவின் மூலமான தேவ சித்தத்தை கொள்ளும்படி அனுமதியை என்பதை ரொம்ப முக்கியமாய் மனசுல வைக்கணும். நீங்கள் யோவான் 17:6 இயேசு பிதாவிடத்துல ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் தான் உம்முடையவர்களாக இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அப்போ உலகத்திலிருந்து பிரித்து தெரிந்து சிலரை தேவன் எடுத்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அவருக்கு கையில் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான், இயேசு தான் இப்போ பிரதான மேய்ப்பர். எப்படிங்க? இயேசு, அதாவது சிதறுண்ட அது பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுருவில், சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதும் மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே 2:25 சிதறுண்ட ஆடுகளை 1 பேதுரு 2:25 சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வேற பிசாசின் படியிலிருந்து உலகத்தின் படியிலிருந்து பிரித்து நித்திய மேய்ப்பர். எப்படிங்க? நித்திய மேய்ப்பர். இயேசு வந்து நித்திய மேய்ப்பர். அவருக்கு என்றைக்கும் உயிரோடு இருக்கிற மேய்ப்பர், நித்திய பிரதான ஆசாரியர், நித்திய அப்போஸ்தலர், நிறைய வார்த்தை இருக்கு. அந்த இயேசுடைய கரத்திலே பிதா ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலிருந்து பிரிச்சு இயேசுக்கு கையில் கொடுத்திருக்காரு. அதுதான் யோவான் 10:27-28 நாடு என் சத்தம் கேட்கும், என் பின்னால வரும், அவையில எனக்கு தெரியும், அவையில என் கையில் வச்சிருக்கேன், என் கையில இருந்து பறிக்க முடியாது, நான் நித்தியமா இருக்கிறது போல அவங்களே நித்திய ஜீவனம் கொடுத்துருவேன். அல்லேலூயா. சரியா? சரி. இப்படி தேவன் நம்ம இழுத்து கொண்டார், உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்தார். தட்ஸ் தி வேர்ட். இதுக்குதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து, அது 17:9 யோவான், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வார்த்தை, உலகத்தில் எத்தனை பேர் பேய் நோயின்னு வந்துட்டு போவான், அதெல்லாம் எனக்கு பிரதானம் கிடையாது. உலகத்திலிருந்து பிரித்து கொஞ்சம் பேர் எங்கள் கஸ்டடியில் பொறுப்பில் கொடுத்தீங்கல்ல, என் பின்னால் வர்றாங்கல்ல, அவங்கள கையில் வச்சிருப்பேன், அவங்களுக்காக தான் நான் வந்து வேண்டிக் கொள்வேன். ரொம்ப அதான் பல வேளை நாங்கள் இந்த ஜபங்கள்லாம் அதான் சொல்கிறேன்ல, குருசடி ஜபத்துக்கும் சபைக்கு ஜபத்துக்குலாம் வேறுபாடு தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் நிறைய சந்தர்ப்பத்தில் சொல்லுவோம். ஆமாம், நான் சொல்லியிருக்கேன், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் சொல்லியிருக்கு. நீ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தா தான் உனக்கு உரிய பரிகாரத்தை செய்வார், இல்லைன்னா ஒரு துண்டு துணிக்க மட்டும் கிடைக்கும். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறதில்லைன்னு சொல்லியிருக்கு. நீ பிள்ளைங்கிற அந்தஸ்தில் இருந்தால் தான் அதெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா துண்டு மட்டும் போயிட வேண்டியதான். சரியா? ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்கள் அவர்களுக்கு தான் தேவ நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் தான். ஏன்னா நீ தான் நான் இருக்கிற இடத்துக்கு வரப்போறது இல்லைல்ல, நீ கொஞ்ச நாள் இருக்க போற, மண்ணுக்கு போறாய், நித்திய ஜீவனுக்கு வரமாட்டான், என்ன பின்பற்ற மாட்டா, நான் இருக்கிற இடத்துக்கு வரப்போறது இல்லைன்னா உனக்கு எதுக்கு நன்மை செய்யணும்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படியெல்லாம் சபைக்கு ஆழம் இருக்கு. அதான் குருசடிக்கும் சபைக்கும் வித்தியாசம்னு சொன்னேன். அது ஒரு எல்லையோட நின்றுடும். சரி, ஆக இப்படி தேவன் இழுத்து உலகத்திலிருந்து தெரிஞ்சு எடுத்திருக்கிறார். யோவான் 15:19 நீங்கள் உலகத்தாரா இருந்திருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைத்தது. செப்பரேட்டட் லைஃப், ரொம்ப ரொம்ப வித்தியாசம். இந்த எல்லைக்குள்ள வராத ஒரு தரம் தேவ சித்தம் செய்ய முடியாது, தேவ சித்தத்தை அறிஞ்சுவிட முடியாது. அல்ல, அதான் அந்த வரிசையில் போறோம். தேவ சித்தம் பார்த்து சொல்லுங்க பிரசங்கியாரு, குறை கேட்கறது மாதிரி, அந்த கல்யாணம் நடத்தலாமா, இது பிசினஸ் ஆரம்பிச்சலாமா, நிறைய கூப்பிடுவா பிரசங்கிமாரு. ஆமா, குறி கேட்கிற மாதிரி அதெல்லாம் கேட்க முடியாது. நீ தேவ பிள்ளையா அவருக்கு கரத்துல இரு, அவர் முறைப்படி உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு போவார். முதல்ல தேவராஜ்யத்தை தேடி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள இரு. அப்புறம் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கணுமா, துணி கொடுக்கணுமா, குளிப்பாடுறோமா, அப்படிதான் நம்ம வளர்த்தோம். நான் பேர பிள்ளை இருக்கு, தொட்டில் போடுவோம். அது அது கேட்கல, எனக்கு பால் கொடு, குளிப்பாட்டணும், அது நம்ம செய்யும். அதை செஞ்சு சமயம் கொடுத்து பாதுகாக்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரை அடியெல்லாம் கொடுத்தா எல்லாம் வளர்க்குறோம் இல்லை, அப்படிதான் வளர்த்துருக்கோம். பொல்லாதவர்களாக நாமே எப்படி செஞ்சுருக்கோம். பரமபிதா ரொம்ப கரெக்டாக செய்யணும் இல்லை, அவர் செய்யணும்ல. அதனால் நீங்கள் தேவ பிள்ளையா தொட்டில் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள உட்காந்துட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. சரி, இப்படி தான் இருக்கு. அதனால தான் குருசடிக்கு வித்தியாசம் நான் சொன்னேன். அப்போ உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படாதவர்கள் நாங்கள் இங்கே தான் ரொம்ப கவனமாக இருப்போம். இந்த ஆள் தேவ சித்தம் செய்வானா, அந்த பரலோக மந்தைக்குள்ள வருவானான்னு பார்க்குற முக்கியமான இடம், இவன் உலகத்திலிருந்து வெளியே வருவானா. அல்லேலூயா. ஆமாம், பிரிச்செடுத்தேன்னு சொன்னால் அப்படி நீங்கள் பிரிஞ்சிக்கலான்னு கேட்டால், ஆண்டவர் நல்லா பார்க்குறாரு எங்களை. உலகத்திலேருந்து பிரித்து பிடுங்க பார்த்தா நாங்கள் தான் பிரிய மாட்டோம்னு புட்டிவாதமாக இருக்கும். எப்படியா டக் ஆஃப் ஆர் இழுவலியும்பாங்க. இவர் இந்த பக்கம் இழுக்கணும், அவங்க அந்த பக்கம் இழுப்பாங்க, வட்டம் இழுக்கிற மாதிரி. அப்படிதான் ஜனங்கள் மாறுறாங்க. பிரிய மாட்டோம்னு ஒரே பிடிவாதம் சொன்னால் நேரம் போயிடும், எனக்கு வந்துட்டே இருக்கும், உங்கள் சமயத்தில் நான் முடிச்சு விடணும். சரி, அப்போ லேவி 20:26 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி, மை ஓன் பீப்புள், தட் வேர்ட். ஆதாம் இல்லைல்ல, போயிட்டான், எனக்கு சொந்த பிள்ளை இல்லை,
எல்லாம் ஓடி போச்சு. ஆமாம், நீங்கள் வந்து என் பிள்ளைகளாக இருக்கும்படி நான் பிரித்தெடுத்தேன். அதான் செப்பரேஷன்னா ரொம்ப கடினம். எகிப்திலிருந்து பிரித்தார். பார்வன் சொல்லுவான், நீங்கள் போய் ஆராதனை பண்ணுங்க, உங்கள் குடும்பம் எல்லாம் இங்கே இருக்கட்டும்னு சொல்லுவான். மோசே சொல்லலாம், நடக்காது, எல்லாரும் சேர்ந்து தான் போவோம். சரி நீங்கள் போங்க, அடுத்தது பின்னும் வாதம் வந்துடும். அப்புறம் கூப்பிடுவான், சரி உங்கள் ஆடு மாடாவது இருக்கட்டு, நீங்கள் போயிட்டு வாங்கன்னா, இல்லை ஒரு குழம்பும் பின் வைக்க போகிறது, ஒரு ஆட்டுக்குட்டி கூட வைக்க மாட்டோம், போயிடுவோம். பிறகு தலைப்பிள்ளை சங்காரம் வந்தப்புறம் விட்ட பிறகு சும்மா இருக்க வேண்டியதானே. அதுவும் செங்கடலுக்கு நடுவில் அங்கே போய் அதுக்கு பின்னால் போய் அழிஞ்சிட்டான். அவர் செங்கடலை கடத்தி வெளியே கொண்டு வந்துட்டார், பிட்டிவாதமாக பிரிச்சுட்டார். நடக்காது, இங்கே கோயில் கட்டு, இங்கே நடக்காது. செங்கடலை கடத்தி கொண்டு போயிட்டார். இவனை நினைச்சாலும் திருப்பி வர முடியாது. புரியுதில்ல? அதான் திருப்பி கடல் இல்லை, தாண்டி மூடிட்டார்ல. சரி, ஸோ இப்படி தான் பிரித்தெடுக்கிறார். இந்த பிரித்தெடுக்கிற அனுபவம் இல்லாதவர்கள் அவர் தேவ சித்தத்தின் 1ஆம் பாடம் படிக்க முடியாது. 1 பேதுரு 2:9 அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு கீழே ஒரு வார்த்தை, அவருக்கு சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, மற்ற கேரக்டர் சொல்லியாச்சு, அவருடைய ஓன் பீப்புளாக இருக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த ரூட் வழி அப்படியே வந்துட்டீங்கன்னா எல்லாம் கிளியர், தன்னாலே நடந்துரும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோக தேவனுக்கு அடிமையில் ஆகணும், அப்பதான் பரிசுத்தமாகுதல் வரும், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பாவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவம்னு சொன்னா யோவான் 3:8 தானே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப பாவம்னு சொல்றது பிசாசு, அதுக்கு ஆரிஜின் வந்து பிசாசு இல்லையா? அப்ப பாவத்திலிருந்து விடுதலைன்னா பிசாசிலிருந்து விடுதலைன்னு புரிஞ்சுக்கணும், ரெண்டும் ஒரே விஷயம். அப்ப பிசாசின் ஆளுகையிலிருந்து என்ன செய்யணுமோ நாம விடுதலை பெறணும். பிசாசின் ஆளுகை, பிசாசின் அதிகாரத்திலிருந்து நாம விடுதலை பெறணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பரலோக தேவனுடைய சித்தம் செய்யணும்னா இப்படிப்பட்டதான ஒரு செயல்நிலை நடக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம அப்போஸ்தலர் 26:17-18 உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பெற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது நான் உன்னை அனுப்புறேன். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு வெளியே வரணும். அதான் உலகத்திலிருந்து பிரிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? அடுத்த வார்த்தை அப்படி இருக்கேன்னா, பாவம்னா சாத்தானுக்கு ஆளுகை எங்க இருக்குன்னு கேட்டான். லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், அந்த உலகம் முழுவதும் எனக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. சரிதானே? அப்ப உலகத்திலிருந்து விடுதலை பெறதுன்னு புரிஞ்சுட்டுல, சாத்தானிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலைன்னா உலகத்திலிருந்து பிரிக்கப்படுதல். இந்த லெவலுக்கு வராதவங்க விசுவாசிகள் கிடையாது. அதனால்தான் அப்போஸ்தலர் 2:40 மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினா, அதை சந்தோஷமா வந்தவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அவங்க அப்போஸ்தல உபதேசத்திலும் அப்பம் பக்கிறதிலும் அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்றதிலும் அவங்க பாதத்தில் உட்காந்துட்டாங்க. தனி குரூப் ஆகிட்டாங்க, தனி பிரிவு ஆகிட்டாங்கல்ல. இப்படிதான் சபை உண்டாக்கப்பட்டது. சும்மா ரோட்ல போறவங்களெல்லாம் கொண்டு வச்சு சபை உண்டாக்க முடியாது. இப்படி உலகத்திலிருந்து பிரிந்து வருவீர்களா, சீஷத்துவத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் செப்பரேட்டட் லைஃப். அதான் வேறுபாடு. அதுக்கு பல விஷயங்கள் அது ஊழியக்காரர்கள் புரிதலுக்கு ஏற்ப கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்தவங்க தான் சபையார். அவங்க தான் கிறிஸ்துவன் சீஷர்கள் ஆக முடியும், அவங்க தான் தேவனுடைய மந்தையில் இருக்க முடியும், அவங்க தான் தேவசித்தை அறிய முடியும், செய்ய முடியும், தேவராஜ்யத்துக்கு போக முடியும். அல்ல இல்லையா? அது இல்லாமல் ரோட்டங்கரையில் நின்றுட்டு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் சரிதான். அதுதான் பல ரீதியில் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் கவனமாக இருக்கணும். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வேஷம் தெரியாம பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்க மனசு புதிதாகி மர்வமாகணும். இப்போ 2 விஷயம். ஒன்று, இந்த பிரபஞ்சத்துக்கு பிரியமானது உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள கிடக்குன்னு பார்த்துட்டோம்ல. உலகம் முழுவதும் பிசாசுக்குள்ள கிடக்கு, அதுக்கேற்ற காரியங்களை சிந்திக்கப்படாது. பரலோக தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு நிலை பக்குவத்துக்கு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டோம். நீங்கள் அந்த நாலெட்ஜ், இது ரெண்டையுமே பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள வரணும். எல்லாமே நாடுறது வணக்கம் தெரியாத பாஸ்டர்னு சொல்லு மாதிரிலாம் நடக்கப்படாது. அல்ல இல்லையா? இது அவருக்கு பிரியம், அது இவருக்கு பிரியம் இல்லை. அந்த 2 டிஃபரன்ஸும் நமக்கு தெரியணும். அந்த ஒரு மனநிலைக்கு வரணும். இந்த மனநிலை எப்படி வருதுன்னு கேட்டால் அடுத்த விஷயம், யோவான் 15:26 ஆண்டவர் சொல்றார். யோவான் 15:26 பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து
என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இங்கே நல்ல கவனிக்கணும், நம்ம பரலோக பிதாவின் சித்தம் செய்கிறத எப்படி அறியறதுன்னு தான் பார்த்துட்டு வர்றோம். நிறைய சில பேசிக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஒரு முக்கியமான இடம், பரலோக தேவனுடைய சித்தம் அறியணும்னா பரலோக தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஓகே. பரலோக தேவனுடைய ஆவி வராமல் பரலோக தேவ சித்தத்தை புரிஞ்சிக்க முடியாது. லிட்டரலி சில விஷயத்த சொன்னாலும் சரியா புரியாது. அதனால தான் யோவான் 14:16 சொல்லுவார், ஒரு நண்பா இருந்தால் என் வசனத்தை கடைபிடிச்சா நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வருவார். 14:26 அந்த ஆவியானவர் வரும்போது நான் சொன்ன வேளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். பற்றியெல்லாம் நான் சொன்ன வேளையெல்லாம் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யாரே? இந்த ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அது 1 யோவான் 2:27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, அது சகலத்தை உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய்யல்ல, அதை போதித்தபடி நிலைத்திருக்கணும். என்ன புரிஞ்சுங்க? பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை போதிக்கிறவர், நடத்துகிறவர் இல்லையா? அது யோவான் 16 நம்ம படிக்கிறோம். ஸோ அவர் தான் தேவனுக்கு பிரியமான விலை கற்றுக் கொடுக்க. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லைன்னு இருக்கு. நான் ஒரு உண்மை சொல்லணும், அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் விளக்கம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற அளவுக்கு யாரும் போதிக்க முடியாது, நாங்களும் போதிக்க முடியாது. சரியா? எங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் வேணும். அது ஆவியானவர் கொடுக்கறத வார்த்தைக்கு கொண்டு வரும்போதே கொஞ்சம் அது எரர் ஆயிரும். அப்புறம் உங்கள் மண்டையில் போட்டு அதை நாங்கள் ஒன்று சொல்ல நீங்கள் இன்னொன்று புரிய இல்லை, அப்படிதான் சாமர்த்தியம் இல்லை. நாங்கள் ஒன்றை சொல்லுவோம், வேற பக்கம் திருப்பிட்டே இருப்போம், அவர் தான் பேசுவோம், பொய்யனும் பெரிய சாமர்த்தியம் இங்கே நேரம் இல்லை. ஆமாம், ஒன்று சொன்னால் அதை வேற விதமாக திருக்கி பேசிகிட்டே இருப்பான். பார்த்தியா இது இப்படி சொல்கிறான், ஒன்றை பற்றியான்னு சொல்கிறான், அப்படி சொல்கிறான்லாம் சொல்லுவான். ஸோ பரிசுத்த ஆவி இருந்தால் இங்கே பேசுறதுக்குள்ளாலே உங்களுக்கு மனசிலாயிரும். அல்லேலூயா. அவரை போல யாரும் போதிக்க முடியாது என்பதுதான் முக்கியமான விஷயம். அப்போ பரலோகத்தினுடைய தேவ ஆவி வந்தால் மட்டுமே பரலோக தேவ சித்தத்தை சரியாய் அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 2:6-15 வரை போனால் போடுங்க, 2:6 போனால் தேவன் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானம் அல்ல, அழிந்து போகிற பிரபுக்களுடைய ஞானம் அல்ல. புரிஞ்சுட்டீங்கள? உலகத்தின் ஞானம் கிடையாது. அண்ட் தென் உலக தோற்றத்துக்கு முன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தின தேவ ஞானத்தை, தேவ சித்தத்துக்கு அடுத்த தேவ ஞானத்தை, அது மனுஷருக்கு ரகசியமா இருக்கு, அதை பேசுகிறோம். அப்புறம் போடுங்க 8, அதை இப்பிரபஞ்சத்தில் ஒருவனும் தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தா இயேசுவை அவர்கள் சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க. அண்ட் தென் ஓகே, இப்போ என்ன சொல்றாருன்னா, தேவனோ 9 தேவனோ அவைகளை எழுதியிருக்கிறபடி தேவன் தன்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதில் கண்ணு காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் தோணலை, நமக்கு தெரியல, தேவ சித்தம் தேவ வழி ஒண்ணுமே தெரியல, டார்க்னஸ் தான். பட் தென் அடுத்த வசனம் பார்த்தா, தேவனோ நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆழங்களையும் அறிந்திருக்கிறார், அதை அறிவிக்கிறார். அப்போ இல்லைங்க, அப்போ தேவனுடைய ஆவி, அதான் சொன்னேன், பரலோக தேவனுடைய ஆவி வந்தாதான் தேவனுக்கு ஏற்றவைகளை தேவ சித்தமானவர்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். இப்போ புரிஞ்சுட்டு இப்போ கீழே 11-12 வாங்க, அங்கே வரும்போது 12 போடுங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? தேவ சித்தத்தை அறியணும்னா தேவ ஆவி நமக்குள்ளே வந்து செயலாற்ற வேண்டும், அப்போதான் அறிய முடியும். நீங்கள் அடுத்த வசனத்தில் போனீங்கன்னா, ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியலை அடுத்த வசனம் 14, ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியலை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவையில் அவனுக்கு பைத்தியமா தெரியும், தெய்வ ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பரலோக தேவனுடைய சித்தத்தை அறியல எவ்வளோ நுட்பம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நுட்பத்திலே ஆண்டவரோடு நடக்கும்போது தான் அந்த உணர்வு, அந்த தெளிவு, அந்த ஞானம் வரும். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். மற்றவனுக்கு சொன்னால் கிறுக்குன்னு பைத்தியம்னு சொல்லுவான், அவன் சொல்லுது நமக்கு பைத்தியமாக இருக்கும், நாம சொல்லுது அவனுக்கு ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா 2 ஸ்பிரிட் இல்லை, அது ஒரு ஆவி, இது இன்னொரு ஆவி. அல்லேலூயா. 1 யோவான் 4:5-6 1 யோவான் 4:5-6 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். போடுங்க 1 யோவான் 4:5-6 1 யோவான் 4:5-6 அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இது காமன் மேன், அவனுக்கு தெரிஞ்சது உலகம், மண்ணு, மரக்கட்டம், மலர் விளையம் வரை தெரியும். அவன் அதை தான் திருப்பி பேசிகிட்டு இருக்க போகிறான், பெயிண்ட் அடிக்க போகிறான், லைட்டு போட போகிறான், கொண்டாட போகிறான், அவனுக்கு தெரிஞ்சது தானே, அவன் தான் செஞ்சிடான். அதுக்கு அந்த பக்கம் தெரில, அழியாமல் நித்தியம் தெரியல, அவன் போல. ஸோ இப்போ நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்குறான், தேவனால் உண்டாயிருந்தவன் செவி கொடுக்க மாட்டான். அடுத்த வார்த்தை, இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். இப்போ 2 ஸ்பிரிட்,
ஒன் இஸ் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்திலிருந்து ஆவி வந்தா பரலோக தேவ சித்தம், தேவ அறிவு, தேவ ஞானத்தை நமக்கு கொடுக்குது. பூலோகத்தினுடைய ஆவி வந்தா அதான் இந்த உலகத்தின் ஆவி, பிரபஞ்சத்தின் தேவனானுடைய ஆவி அப்படின்னு அது 2 கொரிந்தியர் 4:4 என்ன சொல்லு தெரியுமா? கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கிட்டான்ல. அது பரிசுத்தாவினால தான் அதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப பிரபஞ்சத்தின் தேவனுடைய ஆவி வந்தா அவர்களுடைய மனக்கண் குருடாக்கப்பட்டு பூமிக்குரிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படும். பரலோக தேவனுடைய ஆவி வந்தா பூலோகத்திற்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு பரலோக ரகசியங்கள் கொடுக்கப்படும். இல்ல அப்படித்தானே? பவுல் சவுலா இருந்த போது அவருக்கு நியாய பிரமாணத்தின்படி கடவுளுக்கு ஊழியம் செய்யறேன்னு போய் சபையெல்லாம் உடைச்சிட்டு இருந்தார்ல. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் அந்த கண்ணை குருடாக்கி விட்டார்ல. குருடாக்கி விட்டுட்டாரு. கண்ணை குருடாக்கி நடக்க முடியாம தமஸ்குக்கு போய் அப்புறம் அனனியாவிட்ட சொன்னார், டேய் அங்க ஒருதான் வந்தான், அவனுக்கு இருந்த பழைய கண்ணை பிடிக்கிட்டேன், அதான் அர்த்தம். பழைய கண்ணை பிடிக்கிட்டேன், நீ போய் திறந்து விடு, நீ தலையில கைய வை. அவன் போய் தலையில கை வைக்கிறான், ஜெபம் பண்றான், கண்ணு திறந்துட்டு, அவனுக்கு கண்ணு திறந்துட்டு, பவுலுக்கு புதிய கண்ணு திறந்துட்டுங்க. ஆமா, மனக்கண்ணு திறந்துட்டு, அந்த கண்ணு திறந்த பிறகுதான் புதிய தரிசனம், புதிய வெளிப்பாடு. அப்புறம் அவர் பெரிய ஊழியக்காரரா முடிச்சிட்டாரு. அல்ல இல்லையோ? அதனாலதான் ஒரு இடத்துல எழுதுவார் பாருங்க, அது எபேசியர் 1:19. அந்த வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவருக்கு கண்ணு ஒருக்கா குருடாய் போத்துல, அப்புறம் கண்ணு திறந்துட்டுல அண்ணா இருக்கு 1:19. அதை சொல்றாரு பாருங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தவர்கள் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறையும்படி அவர் உங்களுக்கு எப்படியா பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கணும். இந்த ஆளுக்கு பிரகாசம் இல்லாம குருடனா இருந்தனால்தான் பண்டு சபையை உடைச்சிட்டு இருந்தாரு. இப்ப புரியல, இப்ப கண்ணை திறந்துட்டாரா? அதை சொல்றாரு. எனக்கு கண்ணு குருடாய் பார்த்துக்கா கொஞ்ச காலம், கண்ணு திறந்தவரதான் எனக்கு வெளிச்சம் வச்சுது. எனக்கு கண்ணு திறந்த மாதிரி உங்க கண்ணு திறந்தா நல்லது இல்ல, அதான் அர்த்தம். அது என் கண்ணை திறந்தவரு உங்க கண்ணையும் திறந்துட்டா எவ்வளவு நல்லதுன்னு சொல்றாரு அந்த விசுவாசிகளை பார்த்து. சரி, அப்படி பிரகாசம் உள்ள மரக்கண். அப்ப என்ன புரிஞ்சுங்க? ஏதாவது சித்தம் செய்யணும்னா இப்படிப்பட்ட ஒரு பேசிக் வரணும், ஃபவுண்டேஷன். நான் ஃபவுண்டேஷன் தான் போடுவேன். இதுல நுட்பமா போயிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காண்டா, அதை செய்யாத இதை செய்யாத. குழந்தையா இருக்கும்போது தானே சொன்ன இதெல்லாம். வளர்ந்த பிறகுலாம் நம்ம சொந்த புத்தியில நடக்கிறோம்ல. என்னல தட்டி மாட இத்தனை வயசாச்சு இப்ப இப்படி எல்லாம் நடக்கிறதுல. ஒரு சின்ன பிள்ளை ஒரு தப்பு பண்ணா, சின்ன பையன் இல்ல தெரியாம செஞ்சுட்டான். ஒரு வயசான தாத்தா சேதா, உமக்கு என்னவோ ஆச்சு, வயசு என்னவோ ஆச்சு உமக்கு கேட்போம்ல. இது மாதிரிதான் குழந்தையா இருக்கும்போது குழந்தைய போல பேசுவோம். முதல் ஏதாவது புருஷன் போதோ குழந்தைக்குரியவளை விட்டோம், அப்புறம் மண்ணலைய போக மாட்டான்ல. ஆமா, இப்ப நிறைய பேர் மண் அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க, வயசு தான் வளர்ந்துருக்கு, தரையில இருக்காங்க. ஸோ ஓகே, அப்படி வேணாம். அப்போ இந்த தேவ சித்தத்தை அறிகிற அந்த ஆழத்துக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள நாம வரும்போது தேவனே நம்ம நடத்த ஆரம்பிச்சிருவாரு. அல்ல இல்லையா? தன்னாலே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். என்ன புரிய ஆரம்பிச்சிடும்னு சொன்னா, நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் என்னது? உண்மை உள்ளவைகள் எவைகளோ 8 போடுங்க. உண்மை உள்ள விளைவைகளோ ஒழுக்கம் உள்ள விளைவைகளோ 4:8 தான். கடைசியா சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகள் உண்மை உள்ள எவைகள் தான். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகள், நீதி உள்ளவைகள் எவைகள், கற்புள்ளவைகள் எவைகள், அன்புள்ளவைகள் எவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள், புண்ணியம் எவைகள், புகழ் எவைகள், அவைகளே நீங்க சிந்திங்கிறாரு. அது எவைகள்னு போட்டிருக்கு, டைட்டில் மட்டும் தாங்க போட்டிருக்கு. டைட்டில் உண்மை உள்ளவர்கள், இந்த வரலாம் இதெல்லாம். அது என்னன்னு பர்டிகுலரா எக்ஸ்பிளைன் பண்ணி போடல. அதை எக்ஸ்பிளைன் பண்றது யாரு? அது பரிசுத்த ஆவியானவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண உனக்கு. அவர் உன் கண்ணை திறந்து அந்த ஆவியானவர் இதெல்லாம் படிச்சு கொடுக்கணும். என்ன அழகா சொல்லியிருக்கு. அது எவைகள் அது எவைகள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள பேசுற ஆவியானவர் அப்படி சொல்லி தருவார், கற்றுக் கொடுப்பார். பரிசுத்த ஆவினா சும்மா கை கால் உதற விவகாரம் கிடையாது. அதான் சொல்லல, வெறும் அந்நிய பாஷையில் சத்தம் போடுறது கிடையாது. எல்லாம் இருக்கட்டுங்க. அவர் அறிவு ஞானத்தின் ஆவியானவர். என்ன ஆவியானவர்? அதான் பாடுவாங்க இல்ல, ஞானத்தின் ஆவியானவர் எல்லாம் பாட்டு பாடுறீங்க. நம்ம ஆளுகளுக்கு தான் இப்ப புத்தி இல்லாம போச்சு. உலக மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஞானம் கூட இப்ப தேவ பிள்ளைகள்னு சொல்றக்குள்ள இல்லாத மாதிரி போறது ரொம்ப டேஞ்சர் இல்ல. அதனாலதான் இதை பரிசுத்த ஆவி இல்லைம்மோ. இது அது வேதப்புரட்டு ஆவி, இருட்டின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, சண்டை நாவி, பிரிவினை நாவின்னு சொல்றோம். பரிசுத்த ஆவி அப்படி கிடையாது. அது அறிவை ஞானத்தை புத்தியை கொடுக்காது, ஆழத்துல கொடுத்துரும். அவர் ஒரு செகண்ட்ல எவ்வளோ விஷயங்கள் மைண்டில் வந்துடும். அதை விளக்குறதுக்கு எத்தனையோ மணி நேரம் தேவை, எவ்வளோ வசனம் எல்லாம் வச்சு பேசணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய இந்த அடிப்படைக்குள்ள வராம தேவ சித்தம் செய்ய முடியாது.
தேவ சித்தம் செய்யாம அந்த பரலோக தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஸோ இந்த அனுபவத்துக்கு நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம், நிறைய விஷயம் சொல்லிட்டேன். எதில் விட்டு எப்படி வரணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்லாம் புரிஞ்சிருப்பீங்க. அதுக்குள்ள வரும்போது மிச்ச காரியத்தை ஆண்டவர் தான் செய்யணும். யார் செய்யணும்? அவர் தான் செய்யணும். பேதுருவை பார்த்து சொல்றாங்க, பேதுரு யோவானை என்ன சொன்னாங்கன்னா, இவர்கள் படிப்பறிவு அல்லாதவர்கள், பேதையர்லாம் இருந்தும் இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க. அற்புதம்லாம் செய்கிறாங்க, ஜனங்கள்லாம் திரளாக கூடுறாங்க. இவங்களாம் மீன் பிடிக்கிறவங்க இல்லையா, படிப்பறிவற்றவர்கள், பேதைகள், கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்து இதெல்லாம் எப்படி வந்தோன்னு கேட்குறாங்க. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்கெல்லாம் இயேசுவோடு இருந்தவங்க. எப்படிங்க? இயேசுவோடு இருந்தவங்களுக்கு ஞானம் வந்துட்டு, அங்கீகாரம் வந்துட்டு, அதிகாரம் வந்துட்டு. அல்லேலூயா. அப்படி அப்போ நாமளும் இயேசுவோட ஐக்கியத்தில் ஒரு உறவில் இருந்தாதான் இந்த மேலான அனுபவங்களை அடைய முடியும். இதுதான் பிரச்சனைங்க. அல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும், அதுவே தேவ சித்தமாக இருக்கிறது, எல்லாம் பின்னால் எல்லாம் தன்னாலே நீங்கள் படிச்சிருவீங்க. நீங்கள் ஆண்டவரோட நடக்கும்போது நீங்களே அதை படித்து நடக்கக்கூடிய, ஒவ்வொருத்தரும் நடக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே வந்தாகணும். என்னைக்கும் குழந்தை இல்லை, என்னைக்கும் அவங்களுக்கு கரங்களை பிடிச்சி என்ன செய்ய முடியாது, நடத்திட்டு இருக்க முடியாது. நடத்திட்டு இருக்க முடியுமா? இடுப்பில் எடுக்க முடியாதுல்ல, எடுக்க முடியாது. ஆகவே இந்த நாளிலே தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு உண்டாகட்டு, எனக்கு தேவ சித்தம் தெரியாது என்கிற ஒரு அர்ப்பணம் உண்டாகட்டு, நாம தேவ சித்தம் இல்லாமல் சாத்தான் சித்தம் நடக்கக்கூடிய உலகத்தில் வாழுகிறோங்கிற புரிதல் உண்டாகட்டும் இல்லையா. நம்ம வாழ்கிற என்வாரன்மெண்ட் ரொம்ப எதிராக இருக்கு என்கிறதான புரிதல் உண்டாகிட்டு, நாம் உலகத்திலிருந்து வேறுபட வேண்டும் என்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரட்டு. அவர் வேறுபடுத்தி முற்றிலும் வேறுபடுத்துவார். அல்லேலூயா. முழுசாய் வேறுபடுத்தி கொண்டு போய் ஒரு கட்டத்தில் இந்த உலகத்திலிருந்தே நம்மை வேறுபடுத்தி விடுவார். கலாத்தியர் 1:4 இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் நம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து பூரண விடுதலை கிடைச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாய் விடுதலை கிடைச்சி ஒரு நாள் பூரண விடுதலை, நம்ம உலகத்தை விட்டு நாம் போய்விடுகிறோம். நமக்குன்ற ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம் வச்சிருக்கு. இங்கே அந்நியரும் பரதேசிகளுமாய் வாருகிறோம். கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி நீங்கள் இப்போ நான் ஒன்று சொன்னேன், இந்த உலகம்ங்கிறது பாவம், அதிலிருந்து விடுதலை பெறும்போதே உங்களுக்கு பரிசுத்தம் தன்னாலே உண்டாயிரும். ஒரு வசனம் சொன்னேன்ல, ரோமர் 6:22, நீங்கள் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாயிருவீங்க. இதிலிருந்து விடுதலையானா அங்கே தேவ சித்தம் செய்கிற ஒரு அடிமைகளாயிருவீங்க. அப்போ பரிசுத்தமாகுதல் வரும். அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவ சித்தம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லையே எல்லாம் வசனம் இருக்கு. ஸோ அது எப்படி வருதுன்னா, நாம் உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரலோக தேவனுடைய அடிமைகளாய், அதான் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்ல, அது மாதிரி செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்குள்ளே வரும்போது தான் அந்த தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அவருக்கு சித்தம் வந்தால் பரிசுத்தம் தான். அப்போ அந்த சாயலாகத்தானே நாம் மாறி அந்த ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும் என்பதை நாம் மனசில் வச்சிருக்கோம். ஆகவே இந்த வசனங்கள் உங்களுக்கு பயன்பெற்றிருக்கும், உங்கள் ஆத்மாவில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒப்புவித்தே ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தனே, ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே, ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தனே, சுட்டரிக்கும் அக்கினியா சுத்திகரித்தன்னை மாற்றிடுமே, ஆவியாத்ம சரீரமே ஆத்துமனேசரை படைக்கின்றேன், ஆவியாத்ம சரீரமே ஆத்துமனேசரை படைக்கிறேன், ஒப்புவித்தேன்
உம் சித்தம் செய்ய தந்தனே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தனே எந்த நின் சிந்தை முன்னறிவி எந்த நின் பாதை நீரறிவீர் நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தே நல்ல பாதை நடந்திட நாதனே என்னையும் அர்ப்பணித்தே ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தனே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தனே சோதனை எம்மை சூழ்ந்திடினும் சோர்ந்திடா உள்ளம் தந்தருளும் ஜீவ கிரீடம் முன்னே வைத்தே ஜீவிய காலம் நடந்திட ஜீவ கிரீடம் முன்னே வைத்தே ஜீவிய காலம் நடந்திட ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தனே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன் ஏற்றுக்கொள்ளும் தெய்வமே ஒப்புவித்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தனே. இன்னும் இதுவரை கர்த்தருடைய சித்தம் செய்திருக்கோம், சில வேலை தவறி இருக்கும். ஆனாலும் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் யாரும் ஒரு ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று இயேசு கிறிஸ்துவ